வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோட் 92. இந்த வீக் வந்திருக்கக்கூடிய நிறைய லேட்டஸ்டான டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு. ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டோரேஜ் சிப் ஷார்ட்டேஜ்னால நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 30,000 இந்த ஃபோன்லாம் 35,000, 10,000 இந்த ஃபோன்லாம் 15,000 அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்ஸ் உடைய ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆக போகுதாம். ஆக்சுவலி இந்த 2026 நெக்ஸ்ட் லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சாக 35K ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆன லேப்டாப் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த 2026 45K வரைக்கும் ப்ரைஸ் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் சேட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக தான் இருக்குது. எப்படி நமக்கு வாட்ஸ்அப் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனோ அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் சேட்டுமே நமக்கு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான். பட் இது வர மே 8 வரைக்கும் தான். மே 8 அப்புறம் இன்ஸ்டாகிராம் சேட் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக இருக்காது அப்படின்ற மாதிரின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பேரண்ட் மேனேஜ்டு அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு அண்ட் iOS டிவைசஸ்க்கு இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா யூஸ்வலி இப்போ நிறையவே டீன்ஸ் கிட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் வருது, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து வாட்ஸ்அப் மூலியமாக கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணுற விதமாக இந்த பேரண்ட் மேனேஜ்டு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு ஸ்கேம்லையுமே மாட்டாமல் அவங்கள சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு இந்த ஃபீச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். கூகுள் இப்போ ஜெமினி ஏஐ பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் வந்து ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இந்த ரோல் அவுட் மூலியமாக ஆக்சுவலி க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம்னா சைட்லேயே நமக்கு அந்த ஜெமினிக்கான ஐக்கான் வந்து ஷோ ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் இல்லை அந்த பேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த கண்டென்ட்டை வந்து சம்மரைஸ் பண்ணிக்கிறது. நீங்கள் ஜெமினி கிட்ட ஏதாவது கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படின்னாலும் கேட்டுக்க முடியுமா. அதோட 8 நேட்டிவ் லாங்குவேஜஸ் தமிழ் உட்பட நேட்டிவ் லாங்குவேஜஸ் சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி ஏஐ இப்போ க்ரோமில் இன்டகிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கம்ப்ளீட்டாலாம் சேஞ்ச் பண்ணல. அதில் இருக்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா அந்த கலரை வந்து கிரேடியன்ட் டைப்பில் நமக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ ஓல்டு லோகோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பட் நியூ லோகோவில் அதை கிரேடியன்ட் டைப்பில் அந்த கலரை பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷனில் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு மேஜரான சேஞ்ச், ஒரு மேஜரான அப்கிரேட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த 3D நேவிகேஷன் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரீடிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ பழைய 3D இந்த மாதிரி இருக்கும். பட் நியூ 3D ரீடிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏஐ யூஸ் பண்ணி ஒரு காரே அங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரியான இன்டர்ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றிருக்காங்களாம். பட் இந்த சேஞ்ச் இப்போதைக்கு எல்லாருடைய கூகுள் மேப் ஆப்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. அடுத்து ஒன் பை ஒன்னா இந்த ஃபீச்சரை ரோல் பண்ணிடுவாங்க. ஆப்பிள் கிட்ட வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறாங்க. இந்த 2026 வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்பிள் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோல்டு அப்படின்ற நேமில் வரப்போகிறது இல்லையா, ஐஃபோன் அல்ட்ரா அப்படின்ற நேமில் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன லீக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஐஃபோன் அல்ட்ரா இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த செப்டம்பர் மந்தில் நமக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு மேக்ஸிமம் 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்குமா. அண்ட் 12 GBக்கான ரேமே பேஸ் வேரியண்ட்டாக வச்சு இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங் மோஸ்ட் ப்ராப்ளி 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ரைஸிங் வச்சு இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை ஆப்பிள் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரின சில இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு ஷேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய இந்த ஃபோல்டபுள் ஐஃபோன் அல்ட்ரா இருக்குல்ல, இதில் ஃபேஸ் ஐடி இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க. ஃபேஸ் ஐடியை ஸ்கிப் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக அல்ட்ரா ஸ்லிம்மாக இருக்க போகிறதுனால ஃபேஸ் ஐடியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பிளுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை அவங்க எடுத்துகிட்டு வரலாம்ன்ற பிளானில் இருக்காங்களாம். அதே மாதிரி ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓலெட் டிஸ்பிளேயோட மேக்புக்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த ஓலெட் டிஸ்பிளே இன்க்ளூட் பண்ண மேக்புக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2026 லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது ஓலெட் டிஸ்பிளே அப்படின்றதுனால நமக்கு டச் ஸ்க்ரீன் இன்க்ளூட் பண்ண ஆப்பிள் மேக்புக்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ரீசெண்டாக இந்த சைனீஸ் இவி ஜெயிண்ட் BYD பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இவி பேட்டரியை வந்து அன்வீல் பண்ணாங்க. வெறும் 5 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிற மாதிரியான காருக்கான பேட்டரியை வந்து அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி போன டெக் எக்ஸ்பிரஸ்ல நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் சிங்கிள் சார்ஜில் 1036 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரியான காரை பார்த்தீங்கன்னா இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான பேட்டரி இன்க்ளூட் பண்ண ஒரு காரை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காருடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபாயாகும்.
இப்போலாம் வரக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் அண்ட் மீடியாடெக். இந்த 2 ப்ராசஸ் தான் மோஸ்ட் காமனாக நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஸ்னாப்ட்ராகனுக்கு ஈக்குவலாக மீடியாடெக்குமே இப்போ நல்ல பவர்ஃபுல்லான நிறைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான சிப்செட்லாம் அவங்க கொண்டு வந்துட்டு இருந்தாலும் ரீசெண்டாக ரிசர்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்னாப்ட்ராகனை கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக் ப்ராசஸர் இன்க்ளூட் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டிக்கான ஆப்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி அவங்க மீடியாடெக் சிப்செட்டோட லான்ச் பண்ண ஸ்மார்ட் நிறைய ஸ்மார்ட் போன்ல பண்ண டெஸ்டிங்ல வைரஸ் அட்டாக் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா இப்போ ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டா இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல பேட்டரியை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்க. 7000 mAh இருந்து இப்போ 10000 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் கூட வந்துருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ 13000 mAh ஒரு பேட்டரி பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஹானர் கிட்ட இருந்து ஹானர் X80 GT அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் வந்து கூடிய சீக்கிரம் சைனால லான்ச் பண்ண போறாங்களாம். இந்த ஸ்மார்ட் போன்ல 13080 mAh ஒரு மேசிவான பேட்டரியை இன்க்ளூட் பண்ணி அங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்களா. மேபி அடுத்து இந்த பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கும் வரலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 13000 mAh பேட்டரி மட்டும் இல்லை, 18000 mAh பேட்டரி ஸ்மார்ட் ஃபோனுக்கான டெஸ்டிங்கும் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி 18000 மட்டும் இல்லை, 20000 mAh பேட்டரிக்கான டெஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அந்த டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகலையாம். பட் ஆனால் நியூ பேட்டரி டெக்னாலஜியான இந்த சிலிகான் கார்பன் பேட்டரி டெக்னாலஜி மூலியமாக 12000 mAh அண்ட் 18000 mAh டியூவல் அண்ட் ட்ரிபிள் செல் பேட்டரிஸை பார்த்தீங்கன்னா சாம்சங் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இதற்கான டெஸ்டிங் போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா டியூவல் செல் அண்ட் ட்ரிபிள் செல் டெக்னாலஜி மூலியமாக அண்ட் மெயினாக சிலிகான் கார்பன் பேட்டரிஸ். இந்த சிலிகான் கார்பன் அப்படின்றது நமக்கு இன்னுமே கம்மியான ஏரியாவில் அதிகமான பேட்டரியை வந்து ஸ்டோர் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சிலிகான் கார்பன் பேட்டரி டெக்னாலஜிக்கான 12000 mAh 18000 mAh ஸ்மார்ட் ஃபோன்ஸும் மேபி ஃபியூச்சரில் சாம்சங் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் கிட்ட இருந்து அடுத்த மார்க்கெட்டில் சாம்சங் கேலக்ஸி M17e அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சை பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அமேசானில் அஃபிஷியலாக இதற்கான லேண்டிங் பேஜோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 17ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 கலர் ஆப்ஷன் இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட இதில் நாங்கள் மீடியாடெக் சிப்செட் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும், 6000 mAh பேட்டரி இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 இருக்குல்ல, அந்த ப்ராசர் இன்க்ளூட் பண்ண ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனா இது நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் 13000 14000 வரைனா அந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. ரியல்மி மாதம் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இறங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதான். ரியல்மி 16T அண்ட் ரியல்மி P4R 5G அப்படின்ற இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ரியல்மி 16T பொறுத்த வரைக்கும் ரெட், பிளாக், கிரீன் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனில் 6+128GB பேஸ் வேரியண்டோட லான்ச் பண்ணுவாங்களாம். அண்ட் ரியல்மி P4R அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் சில்வர், டைட்டானியம், லாவெண்டர் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனோட 4+128GB வேரியண்டோட கொஞ்சம் அதை விட கம்மியான செக்மெண்ட் 10000 15000 இந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் லான்ச் பண்ணுறதுக்கான பிளானில் ரியல்மி இருக்காங்களாம். OnePlus கிட்ட இருந்து நாம் எல்லாரும் OnePlus Nord 6, OnePlus 15T, 15S இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது OnePlus 16 பற்றின அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. இனிஷியல் லீக்காக OnePlus 16 மோஸ்ட் ப்ராப்ளி இந்த 2026 உடைய 4th குவார்ட்டரில் நமக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு Snapdragon 8s Gen 6 Pro அப்படின்ற ஒரு சிப்செட் இன்க்ளூட் பண்ணியிருக்குமா. அண்ட் 200 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமராலாம் இதில் இன்க்ளூட் பண்ணி இந்த OnePlus 16 வரலாம் அப்படின்ற மாதிரினா ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் லீக் பார்த்தீங்கன்னா இப்போ OnePlus 16 பற்றி கிடச்சிருக்கு. அண்ட் OnePlus Nord 6 பற்றியுமே நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி OnePlus Nord 6 பற்றி இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா OnePlus Nord 6 வந்து நமக்கு OnePlus Turbo 6 அப்படின்ற நேமில் சைனாவில் அவங்க லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோன் அதை வந்து ரீபிராண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 2026 லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது, எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சில நியூஸையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மேபி OnePlus Nord 6 ஏப்ரலில் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இதோட ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் ஆல்ரெடி நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பேன். 9000 mAh பெரிய பேட்டரிலாம் இருக்க போகுது, 1.5K ரெசல்யூஷனான டிஸ்பிளே, Snapdragon 8s Gen 4 ப்ராசர், 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். அதே மாதிரி OnePlus 15T. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus உடைய காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக நமக்கு கொஞ்சம் குட்டியான சைஸ்லாம் இருக்க போகுதுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்போம்ல. அதே மாதிரி இதில் ரெக்கார்ட் பிரேக்கிங்கான பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்க போகுதான். ரொம்பவே ஸ்லிம்மான பெசல்ஸ், கிட்டத்தட்ட
1.1mm ரொம்ப ஸ்லிம்மான பெசலோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனையும் இப்போ ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரியல்மியோடைய P4 சீரிஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரியல்மி P4 லைட் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வர மார்ச் 19 இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்ஸ் ஒன்லி அண்ட் பிக்கஸ்ட் 7000 mAh பேட்டரியோட வரப்போகுது அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணி அவங்க அந்த போஸ்டரில் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி 12,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் 7000 mAhக்கான ஒரு பெரிய மேசிவான பேட்டரியோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ரியல்மி கிட்டேருந்து ஃபோன் வேணும்னா வெயிட் பண்ணிக்கங்க. போக்கோ கிட்டேருந்து நெக்ஸ்ட் அதிகமாக நிறைய பேர் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு லான்ச் போக்கோ X8 Pro சீரிஸுடைய இந்தியன் லான்ச்சை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர மார்ச் 17 இந்த போக்கோ X8 Pro சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. 2 ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ X8 Pro X8 Pro Max அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோனுமே மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க போகிற இன்னும் சில ஃபீச்சர்ஸை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இதில் போக்கோ X8 Pro நமக்கு Dimensity 8500 Ultra அண்ட் Pro Max Dimensity 9500S ப்ராசரோட வரப்போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அது அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் போக்கோ X8 Pro Max பொறுத்த வரைக்கும் 3.1 மில்லியனுக்கும் மேலே ஆண்ட்ராய்டு கொடுக்கக்கூடிய ப்ராசராக இந்த ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. LPDDR5Xக்கான RAM UFS 4.1க்கான ஸ்டோரேஜோட 5800 mm2க்கான VC கூலிங் டெக்னாலஜியோட கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி 120 FPSக்கான கேமிங் சப்போர்ட்லாம் நிறைய கேமுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பேட்டரியும் மேசிவான 9000 mAhக்கான பேட்டரி இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இப்போதைக்கு சொல்கிறாங்க. போக்கோ X8 Pro நான் சொன்ன மாதிரி Dimensity 8500 Ultra ப்ராசரோட 6500 mAh பேட்டரி 100 வாட்ஸ்க்கான சார்ஜிங்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இந்த போக்கோ X8 Pro சீரிஸில் அயன்மேன் எடிஷன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனும் 17 லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் IQ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக IQ Z11 சைனாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த IQ Z11க்கான இனிஷியல் டீசரை இப்போ வந்து அவங்க டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீசரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் டியூவல் ரியர் கேமரா இருக்க போகுது அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது போக மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 9020 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி இன்க்ளூட் பண்ண போகிறாங்களா. 90 வாட்ஸ்க்கான சார்ஜரோட இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான டிஸ்பிளேவோட இந்த IQ Z11 பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுதான். இப்போதைக்கு சைனாவில் இந்த மந்த் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே லான்ச் ஆகிடும். மோஸ்ட் ப்ராப்ளி இந்தியாவில் ஏப்ரல் இல்லை மேல இந்த IQ Z11 இந்த மாதிரியான ஃபீச்சரோட நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் எவ்வளோ தான். ஸோ எப்பவும் போல் நிறைய நியூஸ் நிறைய அப்டேட் இந்த வீடியோலையும் இருந்திருக்கும். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.